இந்த காஞ்சி பெரியவர் மகா பெரியவர் சொல்லி எல்லாரும் நம்ம புகழ்றோம் இல்லையா, அவர் தெய்வத்தின் குரல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். என்னுடைய ஞாபகம் சிதறாமல் இருந்தால், சரியாக இருந்தால் 256ஆம் பக்கம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆதியில் சைவராக இருந்த போதிலும் பிற்காலத்தில் நான் சைவன் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க சைவங்கிறத தயவு பண்ணி உண்மையான பொருளை புரிந்து கொள்ள வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சைவம் என்பது சிவனை வழிபாடு செய்வது, உணவு பழக்கத்தின் அடிப்படையில் ஏற்பட்டதல்ல அந்த சைவம். 6 மதங்கள் இருந்தன இந்தியாவில், தமிழ்நாட்டில் குறிப்பாக. சன்மதம் சொல்லுவாங்க, சன்னுங்கிறது வடமொழி. 6 மதங்கள். ஒருவேளை தீவிரவாதிகள் அல்லது ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறவங்கன்னா தயவு பண்ணி என்ன மன்னிச்சுக்கோங்க. உண்மைதான். இந்து மதம் என்கின்ற சொல் கிடையவே கிடையாது. யாராவது இருந்தாலும் ஐயா அப்படின்னா பேசாதீங்கன்னு சொல்லிடாதீங்க. நான் சொன்ன பிறகு தனியா சொல்லுங்க, கேட்டுக்கிறேன் இருந்தா. ஐயாவுடைய படைப்புகள்ல இந்து என்கின்ற சொல் எங்காவது உண்டான்னு தயவு பண்ணி காமிங்க. இது ஐயா மாத்திரம் இல்ல, இந்த காஞ்சி பெரியவர் மகா பெரியவர் சொல்லி எல்லாரும் நம்ம புகழ்றோம் இல்லையா, அவர் தெய்வத்தின் குரல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். என்னுடைய ஞாபகம் சிதறாமல் இருந்தால், சரியாக இருந்தால் 256ஆம் பக்கம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வெள்ளக்காரன் வந்தா நல்ல வேளை இந்து மதம்ங்கிற சொல்ல பயன்படுத்தினா, இல்லைன்னா சைவம், வைணவம், சாத்தம், சௌரம், கௌமாரம், கனபாத்தியம் எல்லாம் நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து விட்ட மாதிரி ஓடி இருக்கும்னு அவரே ஒத்துக்கிறார். ஜோன்ஸ் என்ற ஆங்கில அறிஞர் தான் முதல் முறையா இந்து என்ற சொல்லை பயன்படுத்தி இந்து சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த இந்து சட்டம் வரும்போது கொஞ்சம் நெருடும்.